நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் நம்ம தலையில் உள்ள பொடுகை பூரா அழிச்சிட்டு நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நாட்டு வைத்தியத்தை சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்: வேப்ப இலை, தேங்காய் எண்ணெய், கருகப்பிள்ளை, சோத்து கத்தாழை, ஆவாரம் பூவு, மருதாணி இலை, செம்பருத்தி இலை, வெத்தலை, வெந்தயம், சின்ன வெங்காயம், அரிநெல்லிக்காய். இப்போ பார்க்க போகலாமா? வெத்தலை 3 வெத்தலையை பொடியை அப்படி 3 பாகம் வெட்டி போட்டுவிடணும். அதுலேயே 1 கப்பு மருதாணி இலை, செம்பருத்தி இலை 1 கப்பு, வெந்தயம் ஒரு 10 கிராம், ஆவாரம் பூவு 1 கப்பு, சின்ன வெங்காயம் 25 கிராம், சோத்து கத்தாழை 1 பட்டை. இது அரிநெல்லிக்காய் ஒரு 10 கிராம். அதில் வேப்பம் இலை ஒரு பொடி அளவுக்கு, அது மாதிரி கருகப்பிள்ளை ஒரு 5 கருகப்பிள்ளை தொட்டு. இது பூரா அப்படியே 1-2 உடச்சிக்கிட்டு வர போகிறேன். இப்போ 1-2 உடச்சிட்டேன். இப்போ சட்டியில் ஊற்றி காய்ச்ச போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு சூடாயிருச்சு. இதில் எண்ணெயை ஊற்றுறேன். 3/4 லிட்டர் எண்ணெய், 3/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய். இதில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டு விடணும். ஒன்று 2 தான் உடைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. நல்லா எண்ணெயில் கலரி விடுறேன். இது அரைக்கக்குள்ளே தண்ணி கிண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். இதை ரொம்ப பொங்க விடக்கூடாது. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா காயட்டும். அந்த முறை கட்டி வந்தோடனே எடுத்துடணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். 1/2 மணி நேரம் இருந்தால் அது இலையெல்லாம் மொறுன்னு வந்துடும். ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நீங்களா இந்த நுரை முதலடி இருக்குது பாருங்க, அந்த நுரையெல்லாம் அப்படியே அமங்கினோன்னே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த நுரையெல்லாம் அமர்ந்துருச்சு பார்த்தீங்களா? சிம்மிலே வச்சுங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த இலையை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எடுத்து மொறுன்னு இருக்கும். 40 நிமிஷம் கரெக்டாக 40 நிமிஷம் இருந்த பிறகு இப்படி சிம்மில் வச்சுக்கிட்டே கிண்டிக்கிட்டு இருக்கணும். 40 நிமிஷம் கழிச்சோடனே முருக விட்டுடாதிய. இந்த எண்ணெய் முறிஞ்சிருச்சுனாக்கா அப்புறம் முடி கொட்டும். இப்போ 40 நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் போதும். பார்த்தீங்களா? இலையெல்லாம் மொறுன்னு வரைஞ்சி அந்த இதெல்லாம் நுரையெல்லாம் அடங்கிருச்சு. ஆனால் சிம்மிலே வச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எண்ணெய் ரெடி ஆயிருச்சு. இது நல்லா ஆறின பிறகு ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுருங்க. 1 வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். இதை தலையில் தேய்க்கக்குள்ள நல்லா முடி கையில் ஊற்றிக்கிட்டு முடிக்குள்ளே நல்லா வேர்லாம் படுற மாதிரி நல்லா மஜாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நம்ம தலையில் உள்ள கிருமியை பூரா அந்த முடியை பூரா கட் பண்ணி விடணும். நுண்ணினையெல்லாம் அது கிருமி இருந்தால் தான் அப்படி செய்யும். அந்த கிருமியே அழிச்சிரும். பொடுகு வராது. முடி நல்லா அடர்த்தியாக வளரும். நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் ஆச்சு தேய்ச்சிக்கிட்டே வாங்க. தேய்ச்ச பிறகு உங்களுக்கே தெரியும் அந்த முடியோட டிஃப்ரெண்ட்டு. நல்லா அடர்த்தியாக நல்லா வளரும் பார்த்துங்க. அது கொட்டுற முடியாக இருந்தால் கூட அதை கொட்டுறதை நிப்பாட்டிட்டு இது நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். இந்த இது பொடி இதில் நான் எத்தனை பொருள் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவுக தான். நம்ம இதில் ஒன்று கூட சாப்பிடாத உணவே நான் போடுறேன். எல்லாம் சாப்பிட்ற உணவாக தான் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் நம்ம தலையில் உள்ள பொடுகை பூரா அழிக்கிறதுக்கான
நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைத்தியம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை செஞ்சிங்கன்னா நம்ம முடியை பாதுகாத்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் முடியை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.